வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். கைது வாரண்ட் பிறப்பிக்க கோரி சிறப்பு புலனாய்வு குழுவானது நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் தற்போது நீதிமன்றம் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். கூடுதல் தகவல். சர்ச்சைக்குரிய வீடியோக்கள் வெளியான நிலையில அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தேடி வருகின்றனர். அவருக்கு எதிராக ஏற்கனவே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே வழக்கில் அவரது தந்தை ரேவண்ணாவையும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு அவர் ஜாமீன் பெற்று தற்பொழுது விடுதலையாகி இருக்கிறார். அவருக்கு எதிரான ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டிய வழக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்வதற்கான வாரண்டை பிறப்பித்திருக்கிறார். இதையடுத்து தற்பொழுது அவருக்கு எதிராக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது கைது வாரண்டும் பெறப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ் பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு ரெட் கார்னர் நோட்டீஸ் பெறப்பட்டுவிட்டால் பிரஜ்வல் ரேவண்ணா எந்த நாட்டில் இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சென்று அவரை கைது செய்து அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.